ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் யூஜிசி நெட்டு ஸ்லெட்டு சிலபஸ் வைஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 3rd யூனிட்டில் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். யூஜிசி நெட்டு சிலபஸ் வைஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். 3rd யூனிட்டில் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கில் லாஸ்ட் கிளாஸில் கைடன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கவுன்சிலிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எத்தனை கவுன்சிலிங்கில் எத்தனை டைப்ஸ் இருக்குது இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கவுன்சிலிங் பார்த்துட்டுருக்கோம் இல்லையா? இந்த கவுன்சிலிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அறிவுரை கொடுக்குறவருக்கும் அறிவுரை பெறுபவருக்கும் இடையில் இருக்கிற நேரடி கலந்துரையாடல் தான் அறிவுரை பகர்தல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கூட உங்களுக்கு அறிவுரை பகர்தல் கவுன்சிலிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, அறிவுரை தருபவருக்கும் அறிவுரை பெறுபவருக்கும் இடையே நடக்கிற நேரடி கலந்துரையாடல் தான் அறிவுரை பகர்தல் அப்படின்னு சொல்லப்படுது. கைடன்ஸில் மைய பங்கு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அறிவுரை பகர்தல் தான். அப்போ நம்ம யாருக்கெல்லாம் அறிவுரை பகரணும், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுது நம்ம அறிவுரை பகர்வோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க இல்லையா? எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மேரேஜ் ஆகிற அந்த ஏஜில் இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற ஏஜில் இருந்தாலும் சரி, ஜாபுக்கு தேடுற ஏஜில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது பண்ணணுமா அது பண்ணணுமா தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்காங்கள்ல, இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம கவுன்சிலிங் வந்து தேவைப்படுது. அப்போ யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நோயாளி, வழக்கறிஞர், அதாவது மருத்துவர், யாருக்கு ரிலேட்டடாக தேவைப்படுது, யாரெல்லாம் அதில் இன்வால்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மருத்துவர், நோயாளி. ஏன்னா ஒரு மருத்துவருக்கு தான் நோயாளியை பற்றியும் அதோட நோயுடைய தன்மை பற்றி தெரியும். அப்போ தான் அவர் வந்து கவுன்சிலிங் கொடுக்க முடியும் அந்த பேஷண்ட்டுக்கு. டாக்டர் தான். மற்றவங்க யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு டீச்சர் வந்து பேஷண்ட்டுடைய நோய் பற்றி தெரிஞ்சால் கூட எப்படி அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுன்றது டாக்டருக்கு தான் தெரியும், ஒரு டீச்சருக்கு தெரியாது இல்லையா? அதனால் யார் கொடுக்கணும் கைடன்ஸு கவுன்சிலிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது மருத்துவராக இருந்தால் நோயாளி. அதே மாதிரி வழக்கறிஞராக இருக்கும் பொழுது அவருடைய கட்சிக்காரர்களுக்கு கவுன்சிலிங் வந்து கொடுக்கலாம். பெற்றோர் அவங்க பேரண்ட்ஸை குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறது, அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கலாம். இப்போது இவங்களுடைய கருத்துக்களை பரிமாறும் பொழுது நம்ம கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் பொழுது நம்ம கவுன்சிலிங் கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறோம். டெஃபினிஷன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டெஃபினிஷன் வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. கார்ல் ரோஜர்ஸ் இவர் வந்து கவுன்சிலிங்க்கான என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, கார்ல் ரோஜர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஆலோசனை பகருபவருக்கும் ஆலோசனை பெறுபவருக்கும் இடையே தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு ஆலோசனை பெறுபவரை முழு மனிதராக மாற்றுறது தான் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல் ரோஜர்ஸ் சொல்கிறாரு. கார்ல் ரோஜர்ஸு ஒரு குழப்பத்தில் இருக்கிற ஒரு மனிதனை நம்ம கவுன்சிலிங் கொடுக்கறதுனால ஒரு முழு மனிதனாக மாற்ற அந்த தன்மை தான் கவுன்சிலிங்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல் ரோஜர்ஸு சொல்கிறாரு. இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் வரும். எப்படின்னா, ஆலோசனை பெறுபவரை ஒரு முழு மனிதராக மாற்றுவது தான் கவுன்சிலிங் அப்படின்னு சொன்னது யார்? இந்த மாதிரி கேட்கும் பொழுது கார்ல் ரோஜர்ஸ் தான் சொல்கிறாரு. மையஸ் கவுன்சிலிங் பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அறிவுரை பகருபவர் ஒருவர் அறிவுரை பெறுபவருக்கு உதவி செய்கிற ஒரு செயல் தான் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு மையஸ் வந்து அவருடைய ஒப்பீனியனை சொல்கிறார். இப்போ நம்ம கவுன்சிலிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். கவுன்சிலிங்க்கான டெஃபினேஷன் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம் இல்லையா? இப்போது டைப்ஸ் ஆஃப் கவுன்சிலிங், கவுன்சிலிங் எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 வகையாக கவுன்சிலிங்கை பிரிக்கலாம். ஒன்று, நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல், டைரக்டிவ் கவுன்சிலிங். 2வது, தன்னெறிப்படுத்துகிற அறிவுரை பகர்தல், நான் டைரக்டிவ் கவுன்சிலிங். பொதுநிலை அறிவுரை பகர்தல், அதாவது எக்லெட்டிக் கவுன்சிலிங். இந்த மாதிரி கவுன்சிலிங்கை 3 வகையாக பிரிக்கலாம். முதல்ல நெறிப்படுத்துகிற அறிவுரை பகர்தலை பார்த்துடலாம். டைரக்டிவ் கவுன்சிலிங்கை பற்றி பார்க்கலாம். நெறிப்படுத்துகிற அறிவுரை பகர்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நெறிப்படுத்துகிற அறிவுரை பகர்தலை அறிவுரை பகர்பவரை மையமாக கொண்ட அறிவுரை பகர்தல், அதாவது டைரெக்டாகவே நம்ம வந்து அவர்கிட்ட பேசலாம், அவருக்கு வந்து நம்ம கைட் பண்ணலாம். இதை வந்து நெறிப்படுத்துகிற அறிவுரை பகர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டிவ் கவுன்சிலிங்கை
தோற்றுவித்தது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது வில்லியம்சன். இந்த மாதிரி கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். நெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தலை தோற்றுவித்தவர் யார், அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இப்படி கேட்டால் இஜி வில்லியம்சன் தான் தோற்றுவிக்கிறாரு. பெக்கில், இவர் வந்து பெக்கில் வந்து அவருடைய ஒப்பீனியனை, அதாவது நெறிப்படுத்துகிற அறிவுரை பகிர்தலை பற்றி அவருடைய ஒப்பீனியனை என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அறிவுரை பகிர்தல் அப்படிங்கிறது எப்படி தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறது அப்படின்னு யார் அறிவுரை எடுத்துக்கிறாரோ அவர் வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு விதம் தான் நெறிப்படுத்துகிற அறிவுரை பகிர்தல் அப்படின்னு சொல்லிட்டு பெக்கில் வந்து சொல்கிறாரு. நெறிப்படுத்துகிற அறிவுரை பகிர்தலுடைய படிநிலைகள். இப்போ நெறிப்படுத்துகிற அறிவு கைடன்ஸ் கவுன்சிலிங் வந்து 3 வகையாக பிரிக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. முதல் வகை வந்து நெறிப்படுத்துகிற அறிவுரை பகிர்தலை, இதை தோற்றுவித்தது யார் அப்படின்னு பார்த்துட்டோம். இதோடைய படிநிலைகள் என்ன, எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது 6 வகையான படிநிலைகள் நெறிப்படுத்துகிற அறிவுரை பகிர்தல் இருக்குது. இஜி வில்லியம்சன் வந்து 6 படிநிலைகளை பற்றி சொல்லியிருக்காரு. இப்போது நெறிப்படுத்துகிற அறிவுரை பகிர்தலை தோற்றுவித்தது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது வில்லியம்சன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. வில்லியம்சன் நெறிப்படுத்துகிற அறிவுரை பகிர்தலை எத்தனை படிநிலைகளாக அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது 6 படிநிலைகளாக அவர் வந்து கொடுத்துருக்காரு. அதில் முதல்ல பார்க்க போகிறது பகுத்தறிதல், அனலைசிஸ் பண்ணுறது. இப்போது ஒருத்தருக்கு வந்து நம்ம கைடன்ஸ் கவுன்சிலிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா அவனுக்கான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் கைட் பண்ண முடியும். அப்படி தெரியலன்னா நம்மளால் எதுவுமே கைட் பண்ண முடியாது. அப்போது என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற தகவலை சேகரிக்கணும். சேகரித்தாதான் அவனோட பிரச்சனைகள் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அடுத்து தொகுத்தறிதல், சிந்தசிஸ். இப்போது நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து கேதர் பண்ணிட்டோம், இவனுக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்றத கேதர் பண்ணிவிட்டு அதை வந்து அனலைஸ் பண்ணுறது. ரேண்டமாக நம்ம வந்து சேகரிச்சிருப்போம், அதை வந்து தொகுக்கணும். எப்படி அது வந்து பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு தொகுக்கணும். அடுத்து குறையறிதல், பிரச்சனைகளுடைய தன்மையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான காரணங்களை நம்ம வந்து தீர்க்கறதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஸ்கூல்ஸில் கவுன்சிலிங் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னா, ஒருத்தன் படிக்கலை அப்படின்னும் பொழுது எதுக்காக படிக்கலை, அவனுக்கான பிரச்சனைகள் என்ன, இதை பற்றி வந்து நம்ம கேதர் பண்ணணும்ல. அப்போ தான் அவனுக்கு வந்து நம்மளால் கவுன்சிலிங் கொடுக்க முடியும். அடுத்து வருவதுரைத்தல், எதிர்காலத்தில் பிரச்சனைகளை வந்து உருவாகிச்சுன்னா என்ன சொல்யூஷனு அப்படின்றத பற்றியும் அவங்களுக்கு சொல்லணும். 5th வந்து அறிவுரை பகிர்தல், கவுன்சிலிங். இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணியாச்சு, என்ன பிரச்சனை அந்த ஸ்டூடெண்ட்டுக்குன்னு தெரிஞ்சாச்சு. அப்போது அவனுக்கு வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, அதுக்கான கைடன்ஸ் வந்து கொடுக்கறது. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அவனுக்குடைய மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கறது. அதுக்கடுத்து பின்தொடர் செயல், ஃபாலோ அப். இப்போது அறிவுரை கொடுக்குறவங்க பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கைடன்ஸும் கொடுத்தாச்சு. அந்த கொடுத்த கைடன்ஸை அவன் ஃபாலோ பண்ணுறானா இல்லையா அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அறிவுரை பகிர்தல், இப்போ வந்து நம்ம பார்த்தது டைரக்டிவான கவுன்சிலிங் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இதோடைய நிறைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதிரியான டைரக்டான அறிவுரை பகிர்தல் நேரத்தை மிச்சப்படுத்து. ஏன்னா நம்ம நேருக்கு நேராக ஸ்டூடெண்ட்டை பார்க்க போகிறோம், அவனுடைய பிரச்சனைகள் வந்து பேச போகிறோம், அதோட சொல்யூஷன் வந்து பார்க்க போகிறோம். அதனால் டைம் வந்து சேவ் ஆகுது. இந்த மாதிரியான அறிவுரை பகிர்தல் வந்து தனி மனிதனை விட அவனுடைய பிரச்சனைகளுக்கு தீர்க்கறதுக்கு முக்கியமான பங்கு எடுத்துக்குது. ஏன்னா இண்டிவிஜுவலுடைய பர்சனை விட அவனுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக பிரச்சனைகள் தீர்த்துட முடியும். இந்த வகையான அறிவுரை பகிர்தல் உணர்ச்சி பூர்வமாக இல்லாமல் அறிவுபூர்வமாகவும் தனி மனிதனுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிற மாதிரியும் அமைஞ்சிருக்கு. ஏன்னா உணர்ச்சி பூர்வமாக இருக்காது. அது வந்து கைடன்ஸ் வந்து கொடுக்குறாருல்ல, அவர் வந்து எல்லா பிரச்சனைகளையும் கேதர் பண்ணி எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா வந்து கவுன்சிலிங்காக கொடுக்குறாரு. அதனால் உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறதுக்கு அந்த இடத்துல இடம் கிடையாது. ஆனால் அவன் ஆலோசித்து தான் எல்லாமே கொடுக்குறான். இந்த வகையான அறிவுரை பகிர்தல் அப்படிங்கிறது நேரடியாகவும் விளக்கமாகவும் மனப்பூர்வமாகவும் பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு நேரடியான அறிவுரை பகிர்தல் உதவுது. இதுவே நேரடியான அறிவுரை பகிர்தலில் இருக்கிற குறைபாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, எந்த மாதிரியான அறிவுரை பகிர்தல் வந்து அறிவுரை பெறுபவரை அதிகமாக அறிவுரை கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கள சார்ந்தே இருக்கிற மாதிரி ஆகிடுது. அப்போது இவங்களை சார்ந்திருக்கும் பொழுது இவனுடைய பிரச்சனைகளை இவன் வந்து தீர்க்கறதுக்கு யோசனை பண்ண முடிய மாட்டேங்குது. அவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்டுட்டு அப்படியே தான் வந்து செய்கிற மாதிரி இருக்குது. அப்போது தன்னுடைய திறமையை வந்து மேம்படுத்திக்க முடியாமல் போயிடுது.
நேரடியான அறிவுரை பகிர்தல். அடுத்து 2வது அறிவுரை பகிர்தல் பார்க்கும் பொழுது நான் டைரக்டிவ் கவுன்சிலிங். முதல்ல பார்த்தது நேரடியான அறிவுரை பகிர்தல், இது மறைமுகமான அறிவுரை பகிர்தல். நான் டைரக்டிவ் கவுன்சிலிங் தன்னெறிப்படுத்துகிற அறிவுரை பகிர்தல். அறிவுரை பகிர்தலில் 2வது வகை நான் டைரக்டிவ் கவுன்சிலிங் அப்படிங்கிறது. இந்த நான் டைரக்டிவ் கவுன்சிலிங்கை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கார்ல் ஆர் ரோஜர்ஸ் தான் அறிமுகப்படுத்துகிறாரு. நான் டைரக்டிவ் கவுன்சிலிங்கில் ஆர் பெக்கில் இவர் அவருடைய ஒப்பீனியனை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அறிவுரை கொடுக்குறவர் தன்னெறிப்படுத்துகிற அறிவுரை பகிர்தல்ல அறிவுரை பெறுபவர் தன்னை பற்றின நன்கு புரிஞ்சுக்கிற அனுமதிக்கணும். ஏன்னா அவரை பற்றி புரிஞ்சுக்கும் பொழுது தான் என்ன விஷயம் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். தன்னெறிப்படுத்துகிற அறிவுரை பகிர்தலுடைய படிநிலைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மாணவர் தாமாகவே முன் வருவார். ஏன்னா கவுன்சிலிங்காக ஸ்டூடெண்ட்டே வருவார். அறிவுரை பகிர்வர் தன்னை போல விருப்பத்தோட கேட்பார். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய பிரச்சனைகளை பற்றின உணர்வுகளை தயக்கம் இல்லாமல் சொல்வார். இப்போ டைரக்டிவ் நான் டைரக்டிவ் கவுன்சிலிங்கில் என்ன பிரச்சனை அப்படின்றது அவர் சொல்லுவார். அறிவுரை பகர்பவர் அறிவுரை பெறுபவருடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவார். அறிவுரை பகர்பவர் அறிவுரை பெறுபவருடைய உணர்வுகளை ஏற்றுக்க நினைவு கூறுகிறார். அடுத்து உணர்வுகளை தயக்கம் இல்லாமல் சொன்னதுக்கப்புறமா உட்காட்சியின் வழியாக அதுக்கான பிரச்சனைகள் என்ன, ப்ராப்ளம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, அதுக்கான சொல்யூஷன் என்ன, இதை பற்றி சொல்லப்படுது. நேர்மறையான படிகள் பிரச்சனைகளை தீர்வு காண்பதில் எடுத்துக்கப்படுது. அதாவது இப்போ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறது யார்? நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம் இல்லையா, அவர் நல்லவரா கெட்டவரா, அவரால் ஏதாவது பிரச்சனைகள் வருமா, இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும். உணர்ச்சிகளின் சுதந்திர வெளிப்பாட்டுக்கு அப்புறமா ஆழ்ந்த அளவிற்கான சீரான வளர்ச்சி இடம்பெறணும். அதுக்கடுத்து அறிவுரை கொடுக்குறாருல, அறிவுரை பெறுகிறாருல, இவங்களுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் ஒத்து போகிற அளவுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும். இப்போ ஒரு சிலருக்கு நம்ம கொடுக்குற கவுன்சிலிங் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அவருடைய கருத்துக்களை கவுன்சிலிங் கொடுக்குறவர் கவுன்சிலிங் வாங்கிக்கிறவருக்கு சொல்லணும். பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நேர்வழியில் அமைந்த படிநிலைகளை ஏற்படுத்தணும். அதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா எப்படி வேணாலும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். இருந்தாலும் அதாவது நேர்மையான முறையில் அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு பார்க்கணும். அறிவுரை பெறுபவர் தன்னுடைய பிரச்சனையை தானே தீர்த்துக்கிற திறமை பெறுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் கலந்துரையாடலால் கடைசி முடிவு எடுப்பவராக அறிவுரை பெறுபவர் திகழறாரு. ஏன்னா அறிவுரை கொடுக்குறவரை எந்தவித ஒரு முடிவையோ தீர்வையோ கொடுக்கறது கிடையாது. நான் டைரக்டிவ் கவுன்சிலிங் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இதோடைய நிறைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தனி மனிதன் நிச்சயமாக பொருத்தப்பாட்டோட அல்லது இணக்கத்தோடு நடந்துக்கிறதுக்கு இந்த மாதிரியான நான் டைரக்டிவ் கவுன்சிலிங் உதவியாக இருக்கும். இந்த மாதிரியான அறிவுரை பகிர்தல் அப்படிங்கிறது எந்த விதமான உளவியல் சோதனைகளும் பயன்படுத்தாமல் தனி மனிதனுடைய பிரச்சனைகளை மட்டும் தீர்த்துக்கலாம். தனி மனிதனுடைய மன இறுக்கத்தை குறைக்கிறதுக்கு அவனுடைய உணர்வுகளை தடையில்லாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த நான் டைரக்டிவ் கவுன்சிலிங் ரொம்பவே உதவியாக இருக்கும். இது வரைக்கும் நிறைகள். குறைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இது அதிக காலம் எடுத்துக்கும். ஏன்னா டைரக்டிவ் கவுன்சிலிங்கில் நம்ம ஸ்டூடெண்ட்டை பார்ப்போம், நான் டைரக்டிவ் கவுன்சிலிங்கில் யாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம கைட் பண்ணுவோம், அவ்வளோதான். நம்மளுடைய கவுன்சிலிங் நம்ம கொடுப்போம். அறிவுரை கொடுக்குற வரை செயல்படாத ஒரு மனப்பான்மை அறிவுரை பெறுபவருக்கு ஒரு எரிச்சலை கொடுக்கும். ஏன்னா யாருமே பார்த்துக்கிறது இல்லை அப்படின்னும் பொழுது அவங்களுடைய உணர்வை காட்ட முடியாமல் இருக்கும். அறிவுரை பெறுபவர் அப்படிங்கிறது எப்போவுமே தானே பிரச்சனைக்கு தீர்வு காணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டார். யாராவது சொன்னால் அந்த கைடன்ஸை நம்ம எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் அவர் இருப்பார். அடுத்து 2 டைரக்டிவ் கவுன்சிலிங் பார்த்துட்டோம், நான் டைரக்டிவ் கவுன்சிலிங் பார்த்துட்டோம். இப்போ எலக்ட்ரிக் கவுன்சிலிங் பார்க்கலாம். எலக்ட்ரிக் கவுன்சிலிங் அப்படின்றது பொதுநிலை அறிவுரை பகிர்தல். இந்த பொதுநிலை அறிவுரை பகிர்தலுக்கு இன்னொரு பேரும் உண்டு. அதாவது சமரச அறிவுரை பகிர்தல் அப்படின்னு பொதுநிலை அறிவுரை பகிர்தலுக்கு இன்னொரு பேர் உண்டு. சில அறிவுரை பகிர்பவங்க நடுநிலையாக சில உடன்பாடான கருத்துக்களை, அதாவது டைரக்டிவ் கவுன்சிலிங்லேருந்து எடுத்துப்பாங்க, நான் டைரக்டிவ் கவுன்சிலிங்லேருந்து எடுத்துக்கிட்டு பொதுவான கருத்துக்களை 2த்துல இருந்து பொதுநிலை அறிவுரை பகிர்தலை கொடுப்பாங்க. எப்போவுமே அறிவுரை பெறுபவர் விருப்பங்களை தேவைப்படுகின்றதோ அப்போ அவருடைய மனவெழ்ச்சி வெளிப்பாடு ஆராயப்படுது. இதுதான் வளைந்து கொடுக்குற முறை அப்படின்றது. நிறைய முறை நம்ம கூட நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் சொல்லுவோம் இல்லையா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், எதுவாக இருந்தாலும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல.
அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொழுது வளைந்து கொடுக்குற தன்மை இருக்கணும். இந்த சமரச அறிவுரை பகிர்தல் சொன்னது யார் அப்படின்னா எஃப்சி தார்ன்னு தான் வந்து சொல்கிறாரு. அவர் வந்து சமரச அறிவுரை பகிர்தலுக்கு சில பண்புகள் இருக்கணும் சொல்கிறாரு. என்னெல்லாம் பண்புகள் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுநிலை அறிவுரை பகிர்தலுடைய பண்புகள் என்ன அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இதோடைய பண்புகள் பார்க்கும் பொழுது இதில் பொதுவாக சாத்வீக முறை பயன்படுத்தப்படுது. அதாவது பொதுவான கருத்துக்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, நேரடியான அறிவுரை பகிர்தல் மறைமுகமான அறிவுரை பகிர்தலை பேஸ் பண்ணி தான் பார்க்கும் பொழுது அதனால் பொதுவான பண்புகள் நம்ம எடுத்துக்கிறோம். அதில் குறிப்பாக சுட்டி காட்டுறது மட்டும் பயன்படுத்தப்படுது. அதாவது அடுத்தவங்களை எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்கள்ல, இவங்க வந்து எப்படி இருக்காங்க பாரு, இவங்க நல்லா பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீயும் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான உத்திகள் வந்து இதில் பயன்படுத்தப்படுவாங்க. அறிவுரை பெறுபவர் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது மனவெழ்ச்சிகளை வெளிப்படுத்தும் பொழுதும் சாத்வீக முறை தொடக்கத்தில் இருக்கும். ஏதோ எமோஷனல் பேசும் பொழுதும் அந்த சாத்வீக முறை இருக்கும். எளிய முறைகள் தோல்வியடையாத பொழுதெல்லாம் வந்து இந்த சமரச அறிவுரை பகிர்தலை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா ஈஸியான சிம்பிள் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த முறையில் அறிவுரை கொடுக்குறவர் அறிவுரை பெறுபவர் 2 பேருமே மையமாக வச்சு செயல்படுறது தான் பொதுநிலை அறிவுரை பகிர்தல் அப்படிங்கிறது. இதில் முக்கியமாக சொல்லணும்னா யார் வந்து அறிவுரை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுடைய விருப்பங்களுக்கு இம்பார்ட்டன்ஸு கொடுப்பாங்க. அறிவுரை பெறுபவருக்கு பிரச்சனை தீர்க்கறதுக்கு தன்னெறிப்படுத்துதல் இந்த முறை வந்து எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அட்ஜஸ்டபிளாக இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்றது தான் பொதுவாக எல்லாருமே ஆசைப்படுறது. அதனால் இதை வந்து நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதோடைய நிறைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான அறிவுரை பகிர்தல் நேர்முக அறிவுரை பகிர்தல், அதாவது டைரக்டிவ் கவுன்சிலிங்கில் இருந்தோம் நான் டைரக்டிவ் கவுன்சிலிங்கில் இருந்தோம் நம்ம மேட்ரை எடுத்துக்கிறதுனால இதில் 2 நிறைகளும் சேர்ந்து தான் இதில் வரும். இன்றைய நடைமுறையில் அறிவுரை பகிர்தலுக்கு இந்த சமரச அறிவுரை பகிர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுநிலை அறிவுரை பகிர்தல், எக்லெக்டிக் கவுன்சிலிங் இன்றைய காலகட்டத்தில் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. எல்லாருமே இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி கவுன்சிலிங் அப்படின்னா என்ன, கவுன்சிலிங்குடைய டைப்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். நேரடியான கவுன்சிலிங்கு, மறைமுகமான கவுன்சிலிங்கு, பொதுவான கவுன்சிலிங், இந்த மாதிரி கவுன்சிலிங்கை 3 வகையாக சொல்லப்பட்டிருக்கு. யாரெல்லாம் அந்த கவுன்சிலிங்கை ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றியும் பார்த்துட்டோம். இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சது. நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.